மேடம் அப்பளத்தை வச்சு எதாவது செஞ்சு கொடுங்க. சரி, ஓகே. செட்டு பையன் ஒர்க்ஸில் எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு ராஜஸ்தான் ரொம்ப ஃபேமஸ் ஆன பப்படிக்கு சப்ஜி எப்படி செய்ய போகிறது பார்க்க போகிறோம். பப்படிக்கு சப்ஜினா அப்பளத்தை வச்சு செய்கிற ஒரு காய். ஒரு கடையில் என்ன சூடானு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுக்கும் கொஞ்சோண்டு கருப்பில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் தட்டி வச்ச பூண்டை ஆட் பண்ணி சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச 2 வெங்காயமாக பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணி தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ மசாலா நல்லா எண்ணெய் விட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ராஜஸ்தான்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அப்பளத்தை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறம் மசாலாவில் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இப்போ தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சு இந்த அப்பளத்தை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறோம். 5 நிமிஷம் நீங்கள் கழிச்சு ஓப்பன் பண்ணி கொத்தமல்லியை தூவி விட்டிங்கன்னா ராஜஸ்தான் சைடில் பப்படிக்கு சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ எல்லாரும் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பீங்க, ராஜஸ்தானி அப்பளம் எங்கே கிடைக்கும்னு. இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா சவுகார்பேட் சைடில் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைச்சிரும். வைஃப் செஞ்ச ராஜஸ்தானி பப்படிக்கு சப்ஜி டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. நீங்களும் ஒன் டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான ரெசிபி. அடுத்து என்ன ரெசிபி போடலாம் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இனி vlog சவுதாங்கேஷ் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.